நண்பர்களே, வியட்நாம் உலகின் மிகச் சிறப்பான மற்றும் அழகான நாடு. சட்டப்படி இங்கு வணிக விலைக்கு பெண்கள் உடலை விற்பனை செய்வது சட்டத்தால் அனுமதிக்கப்படவில்லை. ஆனால் வாழ்க்கை நிலையால் பல பெண்கள் தயங்காமல் இந்த வேலையை செய்கின்றனர். ஏனெனில் வியட்நாம் உலகின் மிக சஸ்தமான நாடுகளில் ஒன்றாக கருதப்படுகிறது. அதனால்தான் லட்சக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வியட்நாமுக்கு விடுமுறை செல்ல, சுற்றி பார்ப்பதற்கும் குறைந்த செலவில் மகிழ்ச்சியை அனுபவிக்கவும் வருகிறார்கள். வியட்நாம் ஒரு மலிவான மற்றும் கவர்ச்சியான சுற்றுலா தளம். தென்கிழக்கு ஆசியாவில் அமைந்துள்ள ஒரு கவர்ச்சிகரமான நாடு. இங்கு பாலியல் தொழில் சட்டப்பூர்வமாக அங்கீகரிக்கப்படவில்லை என்றாலும் பல பெண்கள் வெளிப்படையாக இதில் ஈடுபடுகின்றனர். உலகம் முழுவதிலும் இருந்து மில்லியன் கணக்கான சுற்றுலா பயணிகள் தங்கள் விடுமுறையை கழிக்கவும், சுற்றுலாவை ரசிக்கவும், மலிவான விலையில் வேடிக்கை பார்க்கவும் இங்கு வருகிறார்கள். இந்நாட்டின் மக்கள் பிச்சுக்கோள் புறா, செந்நெல் கண்டு புழுவுகள் அல்லது பாம்பு சாறுகளால் தயாரிக்கப்படும் மது என எந்தவிதமான விஷயங்களையும் சாப்பிடுவதை நம்மளுடைய கலாச்சாரத்தின் பகுதியாக கருதுகின்றனர். இதுதான் உலகின் மிகச் சஸ்தமான நாடுகளில் ஒன்றான வியட்நாம். நீங்கள் கேட்டு ஆச்சரியப்படுவீர்கள். நம் இந்திய 500 வியட்நாமின் பணமான டொங்கில் ரூபாய் 500 ஆக மாறுகிறது. அதாவது நீங்கள் ரூபாய் 5000 எடுத்துச் சென்றால் அதை வியட்நாமில் மாற்றினால் அந்த பணம் 15 லட்சம் ரூபாய் வியட்நாமிஸ் தொங்காகும். வியட்நாமின் நாணயம் வியட்நாமிஸ் டாங் என அழைக்கப்படுகிறது. வியட்நாமுக்கு விசா பெறுவதும் மிக எளிது. ஆன்லைன் விசா மூலமாக 3 நாட்களிலிருந்து 7 நாட்களுக்குள் விசா கிடைத்துவிடும். விசாவின் கட்டணம் சுமார் 25 அமெரிக்க டாலர். அதாவது 3 லட்சம் இந்தியர்கள் வியட்நாமுக்கு சுற்றுலா சென்றிருந்தனர். 2024இல் அந்த எண்ணிக்கை 4 லட்சமாக உயர்ந்தது. 2025இல் அந்த எண்ணிக்கை 5 லட்சத்தை கடக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த அழகான மற்றும் சஸ்தமான நாட்டை பற்றி விரிவாக தெரிந்து கொள்ளலாம். ஆனால் அதற்கு முன் நீங்கள் எங்கள் வீடியோவை லைக் செய்து சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டால் எங்கள் தினசரி உழைப்பிற்கு அது மிகப்பெரிய ஆதரவாக இருக்கும். நண்பர்களே, வியட்நாம் இந்த தென்கிழக்கு ஆசியாவில் உள்ளது. உலக வரைபடத்தில் பார்க்கும்போது இந்தோ சைனீஸ் தீபகற்பத்தின் மேற்கு பகுதியில் அமைந்துள்ளது. இதன் கடற்கரை பகுதி தென் சீனா கடலை தொட்டு ஓடுகிறது. வடக்கே சீனா நாட்டுடன் இதன் எல்லை இணைகிறது. மேற்கில் லாவோஸ் மற்றும் கம்போடியா ஆகிய நாடுகள் உள்ளன. இந்த நாட்டின் தலைநகரம் ஹனோய். இது வியட்நாமின் பழைய கலாச்சார மையமாகவும் இருந்து வருகிறது. இந்த நகரத்திற்கு சுமார் 1000 ஆண்டுகள் பழைய வரலாறு உள்ளது. ஹனோய் நகரம் ஒரு காலத்தில் தாங்லாங் என அழைக்கப்பட்டு வந்தது. ஆம் ஆண்டில் இது வியட்நாமின் தலைநகரமாக அமைந்தது. வியட்நாமின் கலாச்சாரம் ரொம்ப தனித்துவமானது. பழமையான கட்டிடங்களுடன் நவீன கட்டிடங்கள், ஷாப்பிங் மால்கள் என கலந்தமைப்பாக காணலாம். இங்கு புத்த கோயில்கள் மற்றும் பிரெஞ்சு காலனியின் நினைவுகள் இன்னும் வாழ்வுடன் காணப்படுகின்றன. வியட்நாமில் வெளிநாட்டவர்களுக்கு மிகப்பெரிய சிரமம் ஏற்படும் விஷயம் மொழி. ஏனெனில் இங்கு மக்கள் ஆங்கிலம் பேச தெரியாமல் இருப்பது சாதாரணம். ஏர்போர்ட் போன்ற சர்வதேச இடங்களிலும் பணியாற்றும் ஊழியர்கள் ஆங்கிலத்தில் பேச தெரியாமல் இருப்பது ஆச்சரியத்தை தரும் விஷயம். இதனால் சுற்றுலா பயணிகள் மொழி காரணமாக பெரும் சிரமத்தை எதிர்கொள்கிறார்கள். பெரும்பாலானவர்கள் கூகுள் டிரான்ஸ்லேட்டர் போன்ற செயலிகளின் உதவியை நாடுகின்றனர். மிகவும் ஆச்சரியம். இதுதான் ஆண்டுக்கு 1 கோடி முதல் 1.5 கோடி வரை சுற்றுலா பயணிகள் வியட்நாமுக்கு வருகிறார்கள். ஆனால் சுற்றுலா பயணிகளின் வசதிக்காக இந்நாட்டின் மக்கள் ஆங்கிலம் கற்றுக்கொள்ள தயாராக இல்லை. மிக குறைவான மக்கள் மட்டுமே ஆங்கிலம் பேசுகிறார்கள். வியட்நாமின் மக்கள் போக்குவரத்து விதிகளை கடைபிடிப்பதில்லை. மேலும் இங்கு வாகனங்கள் வலது பக்கம் ஓடுகின்றன. ஆனால் நம் இந்தியாவில் இடது பக்கம் ஓடுகின்றன. அதனால் வியட்நாமில் வாகனம் ஓட்டும் போது தொடக்கத்திலேயே சற்று சிரமம் ஏற்படலாம். வியட்நாமின் பரப்பளவு உலகின் 66வது பெரிய நாடாகவும் தென்கிழக்கு ஆசியாவின் 6வது பெரிய நாடாகவும் இருக்கிறது. இங்கு சுமார் 10 கோடி மக்கள் வசிக்கின்றனர். இதில் 49% பேர் ஆண் மக்கள், 51 பேர் பெண்கள். இங்கு மக்கள் திருமணமும் குழந்தை பெற்றதையும் குறைத்து வருகின்றனர். இதனால் இளம் மக்கள் தொகை குறைந்து முதியவர்கள் எண்ணிக்கை அதிகரித்து வருகின்றது. இது வியட்நாமின் முக்கியமான பிரச்சனைகளில் ஒன்று. முன்பு கண்ட தாமரைப்பூ ஆலயத்தை உண்மையில் கட்டத் திட்டமிட்டார். ஆரம்பத்தில் இந்த ஆலயத்திற்கு லோட்டஸ் பிளாட்ஃபாரம் என பெயர் இருந்தது. பின்னர் அதன் பெயர் ஒன் பில்லர் பப்கோடா ஆக மாற்றப்பட்டது. இங்கே ஹோசிமின் நகரில் அமைந்துள்ள வின்பியல் லேண்ட்மார்க்கு வியட்நாமின் மிக உயரமான கட்டிடமாகும். இந்த கட்டிடத்தின் மேற்பகுதியிலிருந்து முழு நகரத்தையும் பார்க்க முடியும். நவீன வடிவமைப்பில் கட்டப்பட்ட இந்த கட்டிடத்தில் 81 மாடிகள் உள்ளன. இது வியட்நாமின் மிக உயரமான கட்டிடமாகும்.
இந்த 81 மாடிகளில் குடியிருப்புக்கான அபார்ட்மெண்ட்கள், அலுவலகங்கள், ஹோட்டல் அறைகள் மற்றும் பல ஷாப்பிங் மால்கள் உள்ளன. இந்த கட்டிடத்தின் சிறப்பே அதன் உயரம் அதிகரிக்க அதிகரிக்க அதன் மேற்பகுதி மெல்ல சுருங்குகிறது. இது துபாயின் பூர்ஜ் கலீபா கட்டிடத்துடன் ஒத்ததாக இருக்கிறது. 2014 இந்த கட்டிடத்தின் அடிக்கல் நட்டு 4 ஆண்டுகளில் மக்கள் பயன்பாட்டுக்காக திறக்கப்பட்டது. பிறகு இங்கு மிகப்பெரிய உச்சியிலிருந்து நகரத்தின் முழு 160 டிகிரி காட்சியை காண முடியும். அது ஓர் மறக்க முடியாத அனுபவமாக இருக்கும். இப்போது வியட்நாமின் தெற்கு பகுதியில் உள்ள புக்வோக் தீவுக்கு செல்லலாம். இத்தீவு துருவ விளக்கில் ஒளிபோல் பிரகாசிக்கும் கடல் நீர், வெள்ளை மணல், கடற்கரை மற்றும் பசுமை காடுகளால் அழகாக விளங்குகிறது. சாவ் பீச், லாங் பீச் ஆகியவை இங்குள்ள மிகவும் பிரபலமான கடற்கரைகள். இங்குள்ள சூரியாஸ்தமன காட்சி மனதை ஈர்க்கும் வகையில் இருக்கும். புக்வோக் தீவின் 50% பகுதி தேசிய பூங்காவாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இங்கு வைரங்களையும் முத்துகளையும் வளர்ப்பது பிரபலமான தொழிலாகும். இங்கு தயாரிக்கப்படும் மீன் சாஸ் உலக புகழ் பெற்றது. ஆண்டு முழுவதும் இங்குள்ள வெப்பநிலை சுமார் 25 முதல் 30 டிகிரி செல்சியஸ் வரை இருக்கும். இதனால் எந்த பருவ காலத்திலும் இந்த இடம் சுற்றுலாவுக்கு மிகவும் ஈர்க்கக்கூடியது. இந்தியர்களுக்கு புக்வோக் தீவுக்கு 30 நாட்கள் விசா விலக்கு உள்ளது. ஆனால் நேரடியாக புக்வோக் சர்வதேச விமான நிலையம் அல்லது கடற்கரை துறைமுகம் வழியாக நுழைய வேண்டும். அப்போதுதான் நீங்கள் விசா இல்லாமல் இந்த அழகான தீவின் சிறப்பை அனுபவிக்கலாம். இதுவே உலகின் மிகச் சஸ்தமான அழகான கலாச்சாரம் நிறைந்த நாடாக வியட்நாமை சித்தரிக்கிறார்கள். வியட்நாம் ஒரு அற்புதமான மற்றும் தனித்துவமான நாடு. அதன் கலாச்சார பன்முகத்தன்மை, வரலாற்று சிறப்புமிக்க இடங்கள், சுவையான உணவு வகைகள் மற்றும் மலிவான பயணச் செலவுகள் ஆகியவை சுற்றுலா பயணிகளை வெகுவாக ஈர்க்கின்றன. இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்து என்ன? நீங்கள் விரும்பினால் லைக் செய்யவும் மற்றவர்களுடன் பகிரவும். மேலும் இதுபோன்ற சுவாரஸ்யமான தகவல்களுக்காக என்னோட சேனல் லைக் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்யவும்.